ப்ரெசென்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதெல்லாம் எழுதி போட்டிருக்கேன். அதாவது ப்ரெசென்ட் டென்ஸ்ல 4 இருக்கும், பாஸ்ட் டென்ஸ்ல 4 இருக்கும், ஃபியூச்சர்ல 4 இருக்கும். ப்ரெசென்ட் டென்ஸ்ல 4 டென்சஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் டென்ஸ் பார்க்க போறீங்க, அதாவது சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். இது தமிழ்லையும் சொல்லியிருக்கேன் இதுக்கு, அதாவது சாதாரண நிகழ்காலம். இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல இதை பத்தி தான் பார்க்க போறீங்க, ப்ரெசென்ட் டென்ஸ். ஓகே, இதுல பாருங்க, டூ டஸ் அப்படின்னு 2 போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன் இந்த பாக்ஸ்ல பாருங்க, டூ டஸ் அப்படின்னு 2 போட்டிருக்கேன். இப்போ டூ அதாவது என்னன்னா இந்த டூவும் டஸ்ஸும் பயன்படுத்தி தான் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல கேள்வி கேட்க போறோம். அதாவது ஒவ்வொரு டென்ஸ்லயும் இத்தனை கொஸ்டின்ஸ் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டென்ஸ்லயும் இத்தனை கொஸ்டின்ஸ் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் இருக்கு. சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் தான் கேட்க முடியும். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் you can ask only 2 questions. என்னென்ன அப்படின்னா, ஒன்று டூ, அதாவது டூ ஆர் டூ பயன்படுத்தி ஒரு கொஸ்டின் கேட்கலாம், டஸ் பயன்படுத்தி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் இன்னொன்று டிக்ஷனரி இருக்கு இல்லையா, டிக்ஷனரியில தயவு செஞ்சு டூ கொண்டதுக்கும் மீனிங் எடுத்து பார்க்காதீங்க. டிக்ஷனரியில தயவு செஞ்சு டூ கொண்டதுக்கும் மீனிங் எடுத்து பார்க்காதீங்க. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டூக்கு டிக்ஷனரி என்ன போட்டிருப்பான், செய் அப்படின்னு போட்டிருப்பான். ஆனா அந்த மீனிங் கொண்டு வந்து இங்க பொருத்தி பார்க்க கூடாது. ஏன்னா இந்த டூக்கு இங்க அர்த்தமே கிடையாது, இந்த டூக்கு டஸ்க்கும் இங்க அர்த்தமே கிடையாது. சரியா? டூன்றதுக்கு டிக்ஷனரியில் செய்யும் போட்டிருப்போம், அந்த செய்யுன்ற அர்த்தத்தை கொண்டு வந்து இங்க போடக்கூடாது, இங்க இதுக்கு அர்த்தம் கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. அப்போ அர்த்தம் எல்லாம் ஏன் சார் இதெல்லாம் போடுறீங்க, என்னது அர்த்தம் இல்லாம ஏன் இந்த டூ டஸ்ஸை போடுறீங்க அப்படின்னு சொன்னா, அர்த்தம் இல்லை. ஆனா ஒண்ணு, இந்த டூ டஸ்ஸை பயன்படுத்தினாதான் இது என்ன டென்ஸ்னே தெரியும். இப்போ டூ இருக்கு இல்லையா, இந்த டூ பயன்படுத்தினாதான் இது என்ன, அது என்ன டென்ஸ்னே தெரியும், என்ன டென்ஸ்னே தெரியும். இப்போ டூல யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஓஹோ சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்ற அர்த்தம். இங்க டூ இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன டென்ஸ்னே நமக்கு தெரியாது. அதே போல டஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, டஸ்ல ஆரம்பிச்சு டஸ்ஸை யூஸ் பண்ணி ஒருத்தர் கொஸ்டின் கேட்கிறாரு. இப்ப டஸ்ஸே அவங்க போடலன்னு வச்சுக்கோங்க, என்ன டென்ஸ்ல கொஸ்டின் கேட்கறான்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஓகே, இப்போ டூ டஸ்ஸை யூஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்கறதுன்றத சொல்லித்தரேன். சரி, புரியுதா? அது டூக்கும் டஸ்ஸுக்கும் மீனிங் கிடையாது. நான் திரும்பி சொல்றேன், டூக்கும் டஸ்ஸுக்கும் மீனிங் இல்லை. மீனிங் இது போல நான் என்னெல்லாம் பாக்ஸ்ல எழுதணும், இந்த டென்சஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 12 டென்சஸ்க்கும் இது போல நான் பாக்ஸ்ல எழுதி போடுவேன். அதுக்கெல்லாம் மீனிங் கிடையாது. நீ பாருங்களேன், இப்போ மீனிங் இல்லாம சில விஷயங்கள் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதை பாருங்களா. இப்போ இது என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, இதை பார்த்தவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவீங்க. இதுக்கு இதை பார்த்தவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஞாபகம் வரும். சரி, அதே போல இப்போ நீங்க பாருங்க, இதை பார்த்தவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், இதை பார்த்தோன்னே மாருதி, அதாவது மாருதி கார் அப்படின்ற ஞாபகத்துக்கு வரும். மாருதி கார்ல இந்த சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகே, இது போல நிறைய விஷயங்கள் பா. இப்போ இதை போட்டு என்ன, இது போல போட்டிருக்குன்னு வச்சுங்க, இதை காமிச்சு இது என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க, உடனே பென்ஸ் கார் அப்படின்னுவீங்க. இது மாதிரி இதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா மீனிங் கிடையாது. ஆனா இந்த குறியை பார்த்தோன்னே என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அதே போலதான் இந்த டூவும் டஸ்ஸும் இருந்தா அந்த டூவும் டஸ்ஸும் பார்த்தே நீங்க சொல்லிடலாம் இது என்ன டென்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டூவும் டஸ்ஸும் இல்லைன்னா என்ன டென்ஸ்னே தெரியாது. ஓகே, இப்ப கவனிங்க, இது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் எப்படி அமைச்சிருக்க வடிவம் அப்படின்னு சொன்னா, அதாவது எப்படி நான் அந்த வடிவம் அமைச்சிருக்கேன் அப்படின்னா, முதல்ல இந்த சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல கேள்வி எப்படி கேட்கறது, அதுக்கு அடுத்தது இதுக்கு எப்படி பதில் சொல்றது, உங்களுக்கு தெரியும் ரைட்டா. சில கேள்விகள்லாம் பாத்தீங்கன்னா, சில கேள்விகளுக்கு 2 விதமா பதில் சொல்லலாம், பாருங்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா இது என்ன சொல்லலாம், ஆமா சாப்பிட்டேன்னு சொல்லலாம், இல்ல சாப்பிடல அப்படின்னு சொல்லலாம். அதாவது கேள்வி கேட்டோம்னா நம்ம உண்டு ஒரு பதில் சொல்லலாம், இல்ல அப்படின்னு ஒரு பதில் சொல்லலாம். எப்படி உண்டு ஒரு பதில் சொல்லலாம், இல்ல ஒரு பதில் சொல்லலாம். நேற்று இங்க வந்தையா, வந்தேன்னு சொல்லலாம், வரலன்னு சொல்லலாம். நாளைக்கு வருவியா, வருவேன்னு சொல்லலாம், வர மாட்டேன்னு சொல்லலாம். அப்போ கேள்வி ஒரே கேள்விக்கு 2 பதில் சொல்லலாம் இல்லையா.
ஒரே கேள்விக்கு 2 பதில் சொல்லலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா அதே போல தான் இப்ப இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா டென்த்ல வர கேள்விகள் எல்லாத்துக்குமே முதல்ல ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு எஸ்ன்னு எப்படி பதில் சொல்றது, அதாவது ஆமான்னு எப்படி பதில் சொல்றது, இல்லைன்னு எப்படி பதில் சொல்றது, அது எல்லாமே நான் இப்ப கொடுக்க போறேன். அந்த ஆர்டர்ல தான் வச்சிருக்கேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் டூ எடுத்துருக்கேன். இப்ப என்ன பண்ண முதல்ல இப்ப டூ எடுத்துருக்கேன். இப்போ டூ யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் எழுதுறதுன்றத பார்க்கலாம். கவனிங்க, இப்ப டூக்கு கீழே எழுதிருக்க பாருங்க, இதை படிக்கிறேன் பாருங்க. டூ பிளஸ் பி, ஞாபகம் நினைக்கிறேன், பீனா ப்ளூரல் பாக்ஸ். பீனா என்னது? ப்ளூரல் பாக்ஸ். லாஸ்ட் கிளாஸ்ல எஸ் பாக்ஸ், பி பாக்ஸ். எஸ் பாக்ஸ் அப்படின்னா சிங்குலர் குறிக்கும், பி பாக்ஸ் அப்படின்னா ப்ளூரல் குறிக்கும் சொன்னேன், அதே தான் அது. அப்போ பீன்றது என்ன? ப்ளூரல். பிளஸ் வி போட்டிருக்கேன். வீனா என்ன சொல்லிக்கலையா உங்களுக்கு? நவுனுக்கு டிக்ஷன்ல என்ன போட்டிருக்கோம்? என் போட்டிருக்கோம். வேர்புக்கு என்ன போட்டிருக்கோம்? டிக்ஷன்ல வி போட்டிருக்கோம். நவுனுக்கு என் போட்டிருக்கோம், வேர்புக்கு வி போட்டிருக்கோம். அப்போ இங்க வீனா என்னது? வேர்ப். அதே சமயத்துல வேர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கோம் பாருங்க. வேர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். வேர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கிளாஸ்ல அதுவும் சொன்னேன் உங்களுக்கு. ரைட், ரைட், ரைட்டிங், ரோட், ரிட்டன். அதாவது ஒரு வேர்பை வந்து 5 வகையா எழுதலாம். ரைட், ரைட், ரைட்டிங், ரோட், ரிட்டன், கோ, கோட், கோயிங், வெண்ட், கான், see, sees, seeing, saw, seen, then what else is there? Make, makes, making, made, made. இது போல 5 ஃபார்ம்ஸ் சொல்லலாம் அப்படின்றத பார்த்தோம். அப்போ நான் இப்ப என்ன சொல்றது, என்ன போட்டுருங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரணும். அதாவது இந்த டூன்ற வார்த்தையை பயன்படுத்தி எப்படி கேள்வி கேட்கணுன்றதுக்கு இப்ப நான் ஸ்ட்ரக்சர் எழுதிருக்கேன். இது நம்ம என்ன சொல்றோம்னா, இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. இது என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இது தெரிஞ்சாதான், இதுல நீங்க தரவா இருந்ததா, இதே போல நான் ஒவ்வொருத்துக்கும் ஸ்ட்ரக்சர் எழுதுவேன். இதே போல ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலுக்கும் நான் ஸ்ட்ரக்சர் எழுதுவேன். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க தரவா இருந்தாதான் உங்களால இது போல வந்து ஆயிரக்கணக்கான கேள்விகள் உங்களாலே அமைக்க முடியும். முதல்ல இதை தரவா இருக்கணும். என்ன இங்க பாருங்க, பி போட்டிருக்கேன். பீனா வேர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். சரி பாருங்க, படிங்க. டூ பிளஸ் பி பிளஸ் வி, தட் இஸ் வேர்ப். ஓகே, இது ஸ்ட்ரக்சர். இதை அடிப்படையா வச்சு இதை பயன்படுத்தி நான் பாருங்க கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதை பயன்படுத்தி கொஸ்டின் கேட்டிருக்கேன். கவனிங்க, டூ தே கம். முதலே சொல்லிருக்கேன், டூக்கு மீனிங் கிடையாது. கவனிங்க, டூ தே கம். டூ தே கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் வருகிறார்களா? இது பாருங்க, தமிழ்ல எழுதிருக்கேன், அவர்கள் வருகிறார்களா. இப்போ இந்த டூன்ற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கு? டூன்ற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கு? ஸ்ட்ரக்சர்ல இருந்து டூ வந்திருக்கு. தேன்ற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கு? பி பாக்ஸ், அதாவது ப்ளூரல்ல இருந்து தே வந்திருக்கு. கம்ன்ற வார்த்தை எங்கே வந்திருக்கு? வி, அதாவது வேர்ப்ல இருந்து கம் வந்திருக்கு. அதே சமயத்துல இங்க பக்கத்துல என்ன போட்டிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அதாவது நீங்க எந்த வேர்ப் போட்டாலும் எந்த ஃபார்ம்ல தெளிவா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். இங்க பாருங்க, டூ ஸ்ட்ரக்சர்ல இருந்து டூ போட்டிருக்கேன், மீனிங் கிடையாது. தேன்ற வார்த்தை ப்ளூரல் பாக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இது ப்ளூரல் தானே. தேனா என்ன? ஒரு ஆளுக்கு மேல குறிக்கும். பாருங்க, அவர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒன்றுக்கு மேல பலர் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேன்றது ப்ளூரல் இருந்து வந்திருக்கு. கம்முன்ற வார்த்தை வேர்ப்ல இருந்து வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும் போட்டிருக்கேன் பிராக்கெட்ல? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? அது இதுவும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. இதனுடைய செகண்ட் ஃபார்ம் என்ன? கம். தேர்ட் ஃபார்ம் என்ன? கம்மிங். ஃபோர்த் ஃபார்ம் என்ன? கேம். சொல்லிட்டே போலாம். ஓகே, இப்போ தமிழ் என்ன அர்த்தம் வருது? அவர்கள் வருகிறார்களா அப்படின்ற அர்த்தம். அவர்கள் வருகிறார்களா அப்படின்ற இன்னொரு விளக்கம் தரல. கவனிங்க, இப்போ இந்த ஆர்டரை மாற்றக்கூடாதுப்பா. எப்படி? இந்த ஆர்டரை மாற்றக்கூடாது. இப்போ நான் உங்களை வந்து 1 2 3 சொல்லுப்பா அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? 1 2 3 4 5 அப்படின்னு சொல்றீங்க. இது என்ன ஆர்டர் சொல்றீங்க? இது 1 2 3 4 5 இந்த ஆர்டர் தான் சொல்றீங்க. என்ன இப்ப இப்படி சொன்னதுல 1 2 3 சரியா தெரியும் சொல்லுவாங்க. இப்படி சொன்னாதான் 1 2 3 1 2 3 வந்து நமக்கு சரியா தெரியும் ஒத்துப்பாங்க. அதே போலதான் இந்த ஆர்டர் தான் எழுதுறீங்க. இதே போல இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா முதல்ல டூ வரணும். எப்படி? முதல்ல டூ வரணும், அதுக்கு அடுத்தது ப்ளூரல் வரணும், அதுக்கு அடுத்தது வேர்ப் வரணும். முதல்ல டூ வரணும், அடுத்தது ப்ளூரல் வரணும், அடுத்தது வேர்ப் வரணும். அந்த வேர்ப் என்ன ஃபார்ம் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்கணும். இந்த ஆர்டர்ல போடணும்ப்பா. நீங்க என்ன கொஸ்டின் போட்டாலும் சரி, டூ தான் ஃபர்ஸ்ட் வரும். சிம்பிள் ப்ரெசன்ட்ல டூ தான் ஃபர்ஸ்ட் வரணும்,
அதுக்கப்புறம் ஏதோ அதுக்கடுத்தது verb. ஓகே, இந்த ஆர்டர் பாருங்க. Do they come? அவர்கள் வருகிறார்களா? இந்த ஆர்டர் தயவு செஞ்சு மாத்திராதீங்க. ஓகே, சரி, அடுத்தது இன்னொன்று இதே சொல்லணும். இப்போ இந்த ஆர்டர் மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அதே சமயத்துல இந்த தேன்ற வார்த்தை இருக்குல்ல, தேன்றது என்ன? அவர்கள் plural. இந்த தே சேர்த்துக்கு பதிலாக, அதாவது இந்த ப்ளூரலுக்கு பதிலாக நீங்க எத்தனை ப்ளூரலா போட்டுக்கலாங்க. தே போடலாம், the cat போடலாம், the students போடலாம், the boys போடலாம், the girls போடலாம், the teachers போடலாம், என்ன the ministers போடலாம், the MLAs போடலாம், என்ன the actors போடலாம், என்ன வேணாலும் போடலாம். ஆனா ப்ளூரலா இருக்கணும். என்ன வேணாலும் போடலாம், ஆனா என்னவா இருக்கணும்? ப்ளூரலா இருக்கணும். பக்கத்துல இந்த verb இருக்கு இல்லையா, verb வந்து கம்மு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. கம்மு தான் வரணும் இல்ல, எந்த verb வேணாலும் போட்டுக்கலாம். நீங்க எந்த verb போட்டாலும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் இருக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த verb போட்டாலும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரணும். கம் போடலாம், go போடலாம், eat, see, write, read, sing, dance, act, என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எந்த பொருள் வேணாலும் எந்த ப்ளூரல் வேணாலும் கொண்டு வரலாம். இங்க எந்த verb வேணாலும் கொண்டு வரலாம். இப்பதான் உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். சரி, அதாவது இப்ப do they come இருக்குல்ல, அப்ப என்ன தமிழ்ல இருக்கீங்க? தமிழ்ல என்ன அர்த்தம்? அவர்கள் வருகிறார்களா? இந்த கம் இருக்குல்ல, do they come அப்படின்னா அவர்கள் வருகிறார்களா. இந்த கம் எடுத்துட்டு go போட்டீங்கன்னா do they go அப்படின்னு தமிழ்ல இங்கிலீஷ்ல ஆயிடும். தமிழ்ல அவர்கள் போகிறார்களா அப்படின்னு ஆயிடும். அதே do they go எடுத்து play போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, do they play அப்படின்னும் போது அவர்கள் விளையாடுகிறார்களா. இப்ப play எடுத்துட்டு see போட்டீங்கன்னா அவர்கள் பார்க்கிறார்களா. see எடுத்து eat போட்டீங்கன்னா அவர்கள் சாப்பிடுகிறார்களா. இது போல நீங்க என்னென்ன verb மாத்துறீங்களோ அந்த verb-க்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் மாறிட்டே வரும். அதே போல இங்க they இருக்கு இல்லையா, இங்க theyன்ற இடத்துல நீ பாருங்க do they come அப்படின்னா அவர்கள் வருகிறார்களா. இதுக்கு அவர்கள்ன்ற மீனிங் இதுக்கு கிடையாது. இப்போ do இந்த they எடுத்துட்டு வேற என்ன போடலாமா? do the boys dance அப்படிங்கும் போது அப்போ பையன்கள் அல்லது சிறுவர்கள் விளையாடுகிறார்களா, சிறுவர்கள் ஆடுகிறார்களா அப்படின்னு வரும். அதே do the girls write அப்படின்னும் பொழுது என்ன ஆயிடும்? சிறுவர்கள் பெண்கள் எழுதுகிறார்களா. அதே do your friends study அப்படின்னும் போது உன்னுடைய நண்பர்கள் படிக்கிறார்களா அப்படின்ற மீனிங் வந்துட்டே இருக்கும். அப்புறம் இன்னொன்று, படிக்கிறது அப்படிங்கும் பொழுது ரெண்டு இருக்குப்பா. டிக்ஷனரியில ஸ்டடிக்கு எடுத்து பாத்தீங்கன்னா படி அப்படின்னு போட்டிருப்பான். ரீடுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அதுவும் படின்னு போட்டிருப்பான். ஸ்டடிக்கு எடுத்து பார்த்தாலும் படின்னு போட்டிருப்பான், ரீடுக்கு எடுத்து பார்த்தாலும் படின்னு போட்டிருப்பான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஸ்டடின்றது என்னன்னா ரெண்டுமே சொன்னது. இப்போ ஸ்டடின்றது என்னன்னு சொன்னா சப்ஜெக்ட் படிக்கிறது. அதாவது நான் 10வது படிக்கிறேன், நான் +2 படிக்கிறேன், நான் டிகிரி படிக்கிறேன், என்ன நான் பிஇ படிக்கிறேன், அது போல சொல்றதா வந்து ஐ எம் ஸ்டடின்னு சொல்லணும். இது இந்த படிக்கிறது இருக்குல்ல, ரீடிங் இருக்குல்ல, இது என்னன்னு சொன்னா பேப்பர் படிக்கிறது. அதான் அப்ப என்ன சொல்லுவீங்க? ஐ எம் ரீடிங் இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஐ எம் ரீடிங் தி ஹிந்து. அதே வந்து ஐ எம் ரீடிங் தி எக்கனாமிக் டைம்ஸ், ஐ எம் ரீடிங் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படி சொல்லணும். அந்த மாதிரி அதாவது வாசிக்கிறது தான். இது வந்து வாசிக்கிறதுப்பா, இது படிக்கிறது. வாசிக்கிறதுக்கும் படிக்கிறது வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஓகே, சரிதான். ஸ்டடிக்கு ரீடிங் உள்ள வித்தியாசம். ரெண்டுக்கும் எடிஷன் என்ன போட்டிருப்பான்? படின்னு போட்டிருப்பான். சரி, அது இல்லைங்க. அது வாங்கிப்போம். இது கொஸ்டின் புரியுது நினைக்கிறவங்களுக்கு புரியுதா? do they come அவர்கள் வருகிறார்களா அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ அடுத்தது பார்க்க போறது என்னன்னா இதுக்கு பதில். இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது? இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது பாருங்க. பதில் போட்டிருக்கீங்க. நான் சொன்னவங்களுக்கு ஒரு கேள்விக்கு 2 பதில் சொல்லலாம். ஒண்ணு ஆமான்னு சொல்லலாம், இன்னொன்னு இல்ல. என்னப்பா அவர்கள் வருகிறார்களான்னு சொல்லும் பொழுது ஆம் அவர்கள் வருகிறார்கள் சொல்லலாம், அல்லது இல்லை அவர்கள் வருவதில்லை இப்படியும் சொல்லலாம், அப்படியே சொல்லலாம். நான் பாத்தீங்கன்னா முதல் பதில் தான் எழுதிருக்கேன். 2 பதில் இல்ல, ஒரு பதில் எழுதிருக்கேன். இடம் இல்ல, அடுத்த பதில அழிச்சுட்டு எழுதுறேன். சரி, இப்ப பாருங்க P plus V, அதாவது இப்ப do they comeன்றதுக்கு இப்ப நான் பதில் சொல்றேன். P plus V, that is plural plus verb. ஆன்சர்ல எப்படி இருக்கணும்? ஆன்சர்ல plural ஃபர்ஸ்ட் வரணும்.
ஆன்சர்ல plural ஃபர்ஸ்ட் வரணும், verb செகண்ட் வரணும், verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். எங்க பாருங்க பதில்ல இந்த எஸ் விட்டுருங்க, இந்த எஸ் இருக்குல்ல, இந்த எஸ் நம்ம தனியா கொண்டு வருது. எஸ்ஸுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் சம்பந்தம் இல்ல, எஸ்ஸுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் சம்பந்தம் இல்ல. இப்ப தேன்றது இருக்குல்ல, இது எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா plural இருந்து தே வந்தது. எங்க இருந்து வந்தது, plural இருந்து தே வந்தது. அடுத்து கம்மண்டல் எங்க இருந்து இருக்கு, வேர்ப்ல இருந்து கம் இருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு போட்டுருக்கேன், இங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும்னு சொல்லிருக்கேன். அப்போ என்ன ஃபார்ம்ல இருக்கு பாருங்க, இதுவும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. அப்ப பதில் பாருங்க, எஸ் தே கம். பதில் என்ன கிடைச்சிருக்கு, எஸ் தே கம். அதாவது டு தே கம், எஸ் தே கம், ஆம் அவர்கள் வருகிறார்கள். என்ன பாருங்க, ஆம் அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதே அவர்கள் வருவதில்லைன்னு சொல்லும் போது எப்படின்றத காமிச்சேன். இது புரிய நினைக்கிறேன். பதில் சொல்லும் போது டூ வராது. இந்த டூ இருக்குல்ல, இந்த டூ பதில் சொல்லும் பொழுது மறைஞ்சிரும், பதில் சொல்லும் பொழுது மறைஞ்சிரும். கவனிங்க, இங்க பாத்தீங்கன்னா டூ வரல. அப்போ டு தே கம் அப்படின்னா எஸ் தே கம். இது இந்த டென்ஸ் இருக்குல்ல, இந்த டென்ஸை எப்ப யூஸ் பண்ணணும், இந்த டென்ஸை எப்ப யூஸ் பண்ணணும்னு சொன்னா, அதாவது நிகழ்காலத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். இதுக்கு நிகழ்காலம் பிரசன்ட் டென்ஸ், இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. என்னப்பா தம்பி ஒழுங்கா படிக்கிறானா அப்படின்னும் போது இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதாவது தம்பி ஒழுங்கா படிக்கிறானும் போது இந்த டென்ஸ் தான் கொஸ்டின் கேட்கணும். என்ன அப்பா ஆஃபீஸுக்கு போறாரா, இதை தான் கேட்கணும். நீ ஒழுங்கா படிக்கிறியா, இதான் கேட்கணும். என்ன வேலைக்கு சாப்பிட்றியா, இதான் கேட்கணும். இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் இந்த மாதிரி அந்த நிகழ்காலத்தில் கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும், என்ன யூஸ் பண்ணணும். ஒன்று டூ யூஸ் பண்ணணும், இன்னொரு டஸ் யூஸ் பண்ணணும். முதல்ல சொன்ன டூன்றதுக்கும் டஸ்ன்றதுக்கும் மீனிங் கிடையாது. டூன்றது ப்ளூரலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், டஸ்ன்றது சிங்கிளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டூன்றது ப்ளூரலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், டஸ்ன்றது சிங்கிளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு இல்லைன்னு எப்படி பதில் சொல்றது கவனிங்க. இப்போ எழுதி ரொம்ப சின்ன விஷயம் தான், கவனிங்க. ஓகே கவனிங்க பாரு. இப்போ நான் என்ன இருக்கேன், இப்போ இல்லைன்ற பதில எழுதியிருக்கேன். என்ன எழுதிருக்கேன், நான் இல்லைன்ற பதில எழுதிருக்கேன். இங்க பாருங்க, ஓ இங்க எஸ் இருக்காங்க. நான் இங்க எஸ்க்கு பதிலாக என்ன பண்ணணும், நோ போடணும். எஸ்க்கு பதிலாக என்ன பண்ணணும், நோ போடணும். கவனிங்க, முதல்ல என்ன இருந்தது, டூ தே கம் அப்படிங்கும் போது எஸ் தே கம் அப்படின்னு இருந்தது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இந்த செக்ஷன் கவனிங்க, பி பிளஸ் டு நாட் பிளஸ் verb. இப்ப என்ன பண்றேன், முதல்ல என்ன எழுதிருந்தோம், பி பிளஸ் வி எழுதிருந்தோம். முதல்ல என்ன எழுதிருந்தோம், பி பிளஸ் வி எழுதிருந்தோம். இப்ப என்ன பண்றோம்னா, டு நாட் இருக்குல்ல, இந்த டு நாட் வந்து இந்த டு நாட் இருக்குல்ல, இதை இப்ப நுழைச்சிருக்கோம். நுழைச்சு என்ன பண்ணாலும் பிக்கும் விக்கும் புள்ளுக்கும் வேர்புக்கும் இடையில டு நாட்டை நுழைச்சிருக்கோம். ரைட். இப்ப பாருங்க, நோ வந்திருக்கு, நோ வந்து அடுத்து தே வந்திருக்கா. தே எங்க வந்தது, plural இருந்து தே வந்தது. அடுத்து டு நாட் எங்க இருந்திருக்கு, ஸ்ட்ரக்சர்ல இருந்து டு நாட் வந்திருக்கு. அடுத்து கம் இருக்குல்ல, எங்க வந்திருக்கு, வேர்ப்ல இருந்து வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். என்ன ஃபார்ம்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு கம்ன்றது. ரைட். இப்ப தமிழ்ல பாருங்க, ஆமன்றதா, சாரி கவனிக்கல, ஆம் வராது தமிழ்ல, இல்லைன்னு வரும். முதல்ல எஸ் இருக்கும், எஸ்க்கு ஆம் வரும். இப்போ நோ இல்லை அப்படின்னு இருக்கும். அப்போ நோ தே டு நாட் கம் அப்படின்னா இல்லை அவர்கள் வருவதில்லை. நோ தே டு நாட் கம் என்ன அர்த்தம், இல்லை அவர்கள் வருவதில்லை. அடுத்து இன்னொன்றுப்பா, இந்த டு நாட் இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த டு நாட் இந்த வார்த்தை ஆக்சுவலா நீங்க சொல்லலாம், என்ன சார் டு நாட்ன்றீங்க, அப்படி இருக்கா, நான் டோன்ட் தானே கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன சொல்லி உடனே, நாங்க டு நாட்னு கேள்விப்படலையே, டோன்ட் தானே கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க உடனே நீங்க என்ன சொல்றீங்க, சார் டோன்ட் தானே, சார் டோன்ட் தானே, நீங்க டு நாட்னு போட்டுருக்கீங்களே அப்படின்னா சொல்றேன். இப்போ டோன்ட்டுக்கும் டு நாட்டுக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இந்த டு நாட்னுடைய ஷார்ட் ஃபார்ம் இருக்குல்ல, டு நாட்டுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் டோன்ட்.
சரி, இதை எங்க யூஸ் பண்ணணும், இதை எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கவனிங்க எப்படி இதை யூஸ் பண்ற இடத்துல இதை யூஸ் பண்ணக்கூடாது, இதை யூஸ் பண்ற இடத்துல இதை யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் தப்பா யூஸ் பண்றாங்க. ஐ திங்க் பீப்புள் யூசிங் லைக் திஸ். இப்போ லாங்குவேஜ்ல ரெண்டு இருக்கு. அதாவது ஃபார்மல் லாங்குவேஜ் ஒன்று இருக்கு. எப்படி ஃபார்மல் லாங்குவேஜ் இருக்கு, நான் ஃபார்மல் லாங்குவேஜ் அல்லது இன்ஃபார்மல் லாங்குவேஜ் ஒன்று இருக்கு. எப்படி ஃபார்மல் லாங்குவேஜ் ஒன்று இருக்கு, இன்ஃபார்மல் லாங்குவேஜ் ஒன்று இருக்கு. ஃபார்மல் லாங்குவேஜ்ன்றது என்னன்னு சொன்னா, அதாவது நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படிங்கும்போது ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, இங்க இருந்து பிசினஸ் சம்பந்தமா ஒரு லெட்டர் எழுதுறீங்க. பிசினஸ் சம்பந்தமா உங்க சப்ளையருக்கோ இல்ல உங்க டீலருக்கோ ஒரு லெட்டர் எழுதுறீங்க. அப்போ நீங்க எழுதுற லெட்டர் என்ன தெரியுமா? அபிஷியல் லெட்டர். நீங்க எழுதுற லெட்டர் என்ன? அபிஷியல் லெட்டர். இது உங்க பர்சனல் லெட்டர் கிடையாது. அப்போ அபிஷியல் லெட்டர் எழுதும்போது எப்பொழுதுமே இது போல ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது. அபிஷியல் லெட்டர் எழுதும்போது எப்பொழுதும் டோன்ட், டசன்ட், இசன்ட், கான்ட், ஷுடன்ட், வுடன்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட ஃபுல்லா தான் யூஸ் பண்ணணும் எழுதும்போது. எல்லா பிசினஸ் லெட்டரும் இப்படிதான். இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் அப்ப எங்க தான் யூஸ் பண்றது சார் அப்படின்னா, அப்படி கேளுங்க. ஷார்ட் ஃபார்ம்ஸ் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்க பர்சனல் லெட்டர், அதாவது நீங்க இங்க இருந்து உங்க பையனுக்கு எழுதுறீங்க, இல்ல எங்க அப்பாவுக்கு எழுதுறீங்க, இல்ல ஒய்ஃபுக்கு எழுதுறீங்க, இல்ல அந்த மாதிரி நீங்க உதவி எழுதுறீங்க, அந்த லெட்டர் எல்லாம் நீங்க ஷார்ட் ஃபார்ம் போட்டுக்கலாம். அந்த லெட்டர்லாம் ஏதாவது உங்க பர்சனல் லெட்டர் உங்க அங்கிளுக்கு எழுதுறீங்க அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் போட்டுக்கலாம். பட் அதுக்கு தவிர மிச்சம் எல்லாமே என்ன, ஒரு போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, நியூஸ் பேப்பருக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று அனுப்புறீங்க. எல்லாமே என்ன இருக்கணும், ஃபுல்லா இது போல இந்த ஃபார்ம்ல தான் இருக்கணும், இந்த ஃபார்ம்ல இருக்கணும், இந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடாது. ரைட், இது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும். இதான் சொல்றது. அதாவது ஆஃபீஸ்ல நம்ம எழுதுறதுல அந்த பர்சனல் லெட்டர் எழுதலாம், பிசினஸ் லெட்டரோ, அதான் பிசினஸ் சம்பந்தமா ஆஃபீஸ் சம்பந்தமா என்னென்ன எழுதுறோமோ அது எல்லாமே என்னன்னா ஃபார்மல் இங்கிலீஷ். அது எல்லாமே என்ன ஃபார்மல் இங்கிலீஷ். அது நீங்க வீட்டுல போயிட்டு நீங்க அந்த மாதிரி எழுதுறது, உங்க டைரி எழுதுறது அதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் என்னன்னா இன்ஃபார்மல் இங்கிலீஷ். அதே போல ஸ்பீச், நம்ம பேசுறோம் தெரியுமா, பேசும்போது கூட ஃபார்மல் ஸ்பீச் ஒன்று இருக்கு, இன்ஃபார்மல் ஸ்பீச் ஒன்று இருக்கு. தெரிஞ்சுங்க எப்படி ஃபார்மல் ஸ்பீச் ஒன்று இருக்கு, இன்ஃபார்மல் ஸ்பீச் ஒன்று இருக்கு. இதுல என்னன்னா எதுலையும் அதேதான். ஃபார்மல் ஸ்பீச்சா இருந்தா எப்படி, ஃபார்மல் ஸ்பீச்சா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்னா இது போல do not, cannot, is not, or not, should not அப்படிதான் போடணும் இதுல ஃபார்மல் ஸ்பீச்ல. அதே இன்ஃபார்மல் ஸ்பீச்ல நீங்க என்ன பண்ணலாம்னா don't, can't, isn't இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சொல்றேன், ஃபார்மல் ஸ்பீச், இன்ஃபார்மல் ஸ்பீச் ரொம்ப ஈஸியா நீங்க வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். டிவி இருக்குன்னு வச்சுங்களேன், டிவி ஆன் பண்ணுங்க, டெய்லி இங்கிலீஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு, டெய்லி இங்கிலீஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் இங்கிலீஷ்ல என்ன எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரோக்ராம்லாம் நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதுல பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ்ல நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க, நியூஸ்ல இது போல திருக்க மாட்டாங்க, நியூஸ்ல இது போல டோன்ட் சொல்ல மாட்டாங்க, நியூஸ்ல ஃபுல்லா சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு தெரியாத அர்த்தம் கிடையாது, இது போல ஃபுல்லா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்றாங்க ஃபார்மல் ஸ்பீச். அதே போல ரிபப்ளிக் டேக்கு முன்னாடி பிரசிடென்ட் டிவில ஸ்பீச் கொடுப்பாரு. பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, டிவில ஸ்பீச் கொடுப்பாரு. அவர் ஸ்பீச் எல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்க, எல்லாமே ஃபார்ம்ல தான் இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மே அவர் யூஸ் பண்ண மாட்டாரு. இந்த ஷார்ட் ஃபார்ம் அவங்க எங்க தான் யூஸ் பண்றேன்னு சொன்னா என்ன, அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, நெய்பர்ஸ் கிட்ட. அது நம்ம ஃபேமிலியில பேசுவோம் தெரியுமா இங்கிலீஷ், ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். மற்றபடி வேற எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நாங்கள் எழுதுகிறது என்னன்னா ஃபுல் ஃபார்ம். முதல்ல இதை தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லா நானே எழுதி போறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாமே நான் எழுதி போறேன், நம்ம எதையும் விட போறது கிடையாது. சரி, இப்ப பாருங்க, நோ தே டு நாட் கம். என்ன வந்திருக்கு இப்போ, நோ தே டு நாட் கம். தமிழ்ல என்னன்னா இல்லை அவர்கள் வருவதில்லை, எப்படி வரணும், இது வருவதில்லைன்னு தான் போடணும், வரவில்லைன்னு போடக்கூடாதுப்பா, வித்தியாசம் இருக்கு. எப்படி போடணும், வரவில்லைன்னு போடக்கூடாது, போட்டா தப்பு. இது ஏன் தப்புன்றது நான் வந்து பாசன்ஸ் எடுக்கும் போது சொல்றேன். இது என்ன பண்ணுவேன் அங்க கொண்டு வந்து சொல்றேன், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதோட நான் இப்ப இதை முடிக்கிறேன். இப்ப நான் அடுத்து எழுத போறது இதுலயே கவனிங்க. டூ தே கம் இருக்குல்ல, டூ தே கம் அப்படின்னா அவர்கள் வருகிறார்களா சொல்லுவாங்க, அவர்கள் வருகிறார்களா. இப்ப இது என்ன கொஸ்டின் சொல்லுவாங்கன்னா, இருக்குல்ல இந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் சொல்லுவாங்கன்னா, இது பாசிட்டிவ் கொஸ்டின். இது என்ன கொஸ்டின், பாசிட்டிவ் கொஸ்டின். அப்படின்னா நாட் இல்லாதத பாசிட்டிவ் கொஸ்டின்,
இதுல எதையாவது நாட் இருக்கா பாருங்க, இதுக்குள்ள பாருங்க நாட்ன்ற வார்த்தை இல்ல இருக்கா? இல்ல. அப்போ நாட் இல்லாத கொஸ்டின் பாசிட்டிவ் கொஸ்டின், நாட் இருந்தா நெகட்டிவ் கொஸ்டின். இப்ப நீங்க பார்த்தது என்னன்னா பாசிட்டிவ் கொஸ்டின் எப்படி அமைக்கிறது பாத்தீங்க. இப்ப நான் அடுத்து இதுலயே நெகட்டிவ் கொஸ்டின் எப்படி எழுதியும் இப்ப நான் சொல்றேன். ஓகே, நெகட்டிவ் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் கவனிங்க. அதாவது நான் என்ன சொன்னேன், அதாவது டூ வந்து ப்ளூரல்ஸாக மட்டும்தான் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ற வேர்ப் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும்னு சொல்லிட்டோம். அதே சமயத்துல இந்த ப்ளூரல் வந்து ப்ளூரல் மாசம் மாசம் என்ன ஆகும், உங்களுக்கு புது 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 கொஸ்டின் கிடைச்சிட்டே இருக்கும். அதே போல இந்த வேர்ப் வந்து மாசம் மாசம் என்ன ஆகும், புது புது கொஸ்டின் கிடைக்கும் சொல்லிட்டு முதல்ல படிச்சு காமிச்சு ஞாபகம் பண்ணிக்கிறவங்களுக்கு. இப்ப நான் வந்து எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. Do the students study? Do the students study? இப்ப நான் என்ன எழுதுறேன்னு சொன்னா, அதாவது ஸ்ட்ரக்சர் எழுதல, தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் எழுதல, இதனுடைய மொழிபெயர்ப்பு எழுதல, கொஸ்டின் எழுதிருக்கேன். இதுக்கு ரெண்டு விதமா எப்படி பதில் சொல்றது, எஸ்ன்னு எப்படி பதில் சொல்றது, நோ எப்படி பதில் சொல்றது கவனிங்க. Do the students study? அதாவது மாணவர்கள் படிக்கிறார்களா? பதில்ல yes the students study. இல்லைன்னு சொல்லும் பொழுது no the students do not study. இல்லை, மாணவர்கள் படிப்பதில்லை. அதாவது மாணவர்கள் படிக்கிறார்களா? ஆம், மாணவர்கள் படிக்கிறார்கள். இல்லை, மாணவர்கள் படிப்பதில்லை. That's all. இப்ப பாருங்க, நான் அப்படியே மாத்திட்டே வர பாருங்க, என்ன அர்த்தம் வந்து பாருங்க. இப்போ இந்த வேர்ப் இருக்குல்ல, இந்த வேர்பை மாத்திட்டே வர கவனிங்க. இந்த ஸ்டடி இருக்கு இல்லையா, ஸ்டடிக்கு பதிலா இப்போ நான் ரைட் அப்படின்னு போடுறேன். ஸ்டடிக்கு பதிலா இப்ப ரைட் போட்டிருக்கேன்ப்பா, ஸ்டடி இருந்த இடத்துல ரைட் போட்டிருக்கேன். இப்ப படிச்சு பாருங்க. Do the students write? அதாவது மாணவர்கள் எழுதுகிறார்களா? பதில்ல yes the students write. ஆம், மாணவர்கள் எழுதுகிறார்கள். No the students do not write. இல்லை, மாணவர்கள் எழுதுவதில்லை. இப்படி வருது. சரி, இதையே மாத்திரம் பாருங்க. இப்போ இங்க play என்ன போடுறேன், இப்போ play என்ற வார்த்தை போடுறேன். இப்ப என்ன ஆயிடும், do the students play? மாணவர்கள் விளையாடுகிறார்களா? பதில்ல yes the students play. ஆம், மாணவர்கள் விளையாடுகிறார்கள். no the students do not play. இல்லை, மாணவர்கள் விளையாடுவதில்லை. அடுத்தது பாருங்க. Do the students copy? மாணவர்கள் காப்பி அடிக்கிறார்களா? பதில்ல yes the students copy. ஆம், மாணவர்கள் காப்பி அடிக்கிறார்கள். no the students do not copy. இல்லை, மாணவர்கள் காப்பி அடிப்பதில்லை. That's all. பாருங்க, இந்த verb மாத்த என்ன ஆகுதுன்னா புது புது கொஸ்டின் கிடைச்சிட்டே இருக்கா. இந்த verb இருக்குல்ல, இந்த verb மாத்த புது புது கொஸ்டின் கிடைச்சிட்டே இருக்கு. சரியா? இப்போ இதை நான் மாத்தி காமிக்கிற பாருங்க. ப்ளூரல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டூடெண்ட் மூணுமே ப்ளூரல் தானே. இப்ப நான் இதை மாத்திர பாருங்க என்னென்ன அர்த்தம் வருது. Do do the girls copy? பெண்கள் காப்பி அடிக்கிறார்களா? ஏய், the girls copy. ஆம், பெண்கள் காப்பி அடிக்கிறார்கள். no the girls do not copy. இல்லை, பெண்கள் காப்பி அடிப்பது இல்லை. ஓகே, இப்போ பாருங்க, முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு என்ன போட்டிருக்கேன், the girls போட்டிருக்கேன். இப்ப இது என்னது, இது என்ன ப்ளூரல் தானே. do we கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து அடுத்து கேர்ள்ஸ் போட்டேன். இப்ப என்ன போட்டிருக்கேன், monkeys போட்டிருக்கேன். இந்த monkeysக்கு ஒரு நல்ல பழக்கம்பா, காப்பி அடிக்கும். monkeys பாத்தீங்கன்னா
நம்ம செய்யறத அப்படியே திருப்பி செய்யல. அதாவது இப்போ நம்மளும் காப்பி அடிக்கிறோம், குரங்கும் காப்பி அடிக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்ப நமக்கு இந்த பழக்கம் எங்கேயும் வந்திருக்கும், குரங்கிட்ட இருக்கும். ஏன் அறிவியல் பூர்வமா மனுஷன் வந்து குரங்குல இருந்தா பிறந்த அவங்க தெரியும் நினைக்கிறேன். என்ன வழி வழியா அப்படிதான் வந்தது. ஸோ அதனால வந்து குரங்கும் ஓகே. டு த monkeys காப்பி, குரங்குகள் காப்பி அடிக்கிறதா? எஸ், த monkeys காப்பி. ஆம், குரங்குகள் காப்பி அடிக்கின்றன. நோ, த monkeys do not காப்பி. இல்லை, குரங்குகள் காப்பி அடிப்பதில்லை. இது போல நீங்க மாத்த துருள் மாத்த என்னன்னா அப்படியே மாற்றி புதுசு புதுசு கற்றுட்டே இருக்கும். ரைட்டா? இப்ப பாருங்க, இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நவுன் அதாவது பெயர் சொல் இருக்குல்ல, இது உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். நிறைய தெரிஞ்சாதான் உங்களால பல கேள்விகள் கேட்க முடியும். உங்களுக்கு பாருங்க, ஸ்டூடெண்ட், டீச்சர், இது ரெண்டை விட்டா வேற நவுனே உங்களுக்கு தெரியும் வச்சுங்க. அப்ப உங்களால 2 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் திருப்பி ஒன்னு இதை கேட்கணும், இன்னொன்னு கேட்கணும், திருப்பி எல்லாம் கேட்கணும். அப்போ 2 தெரியல இடத்துல 20 தெரிஞ்சா 20 கேள்வி கேட்கலாம். 20 தெரியல இடத்துல 200 தெரிஞ்சா 200 கொஸ்டின் கேட்கலாம். இது போல உங்க கையில தான் இருக்கு. இப்போ இந்த காப்பி இருக்கு இல்லையா, இந்த காப்பி தான் இது என்னது, இங்க நான் போட்டது என்ன, காப்பி முழுமையானது வேர்ப் தான். அப்போ உங்களுக்கு வந்து கம் கோ 2 வேர்ப் தான் தெரியும், எதுவுமே தெரியாது. கம் கோ இதை விட்டா தெரியலன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ண முடியும்னா, உங்களால இந்த 2 கேள்வி தான் கேட்க முடியும். ஒண்ணு கம் யூஸ் பண்ணி கேட்க முடியும், இன்னொன்று கோ யூஸ் பண்ணி கேட்க முடியும். அப்போ 2 தெரியல இடத்துல 20 தெரிஞ்சா 20 கேள்வி கேட்க முடியும். 20 தெரியல இடத்துல 200 தெரிஞ்சா 200 கேள்வி கேட்க முடியும். அப்போ பாருங்க, நான் என்ன பண்றேன், இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் என்ன, இந்த வேர்ட்ஸ் அதாவது நீங்க ஏதாவது 20 தெரியறதும் 200 தெரிஞ்சுக்கிறதும் உங்க கையில இருக்கு. எப்படி 20 தெரிஞ்சிருக்கிறதும் 200 தெரிஞ்சுக்கிறதும் உங்க கையில இருக்கு. அதே போலதான் இதுவும் கவனிங்க. அதே சமயம் இன்னொரு சில ஞாபகம் கிடைக்கல. கிளாஸ் ஜாயின் பண்ண 7 டேஸ்ல உங்கள ஒவ்வொருத்தராலையும் ஒரு வாக்கியம் அமைக்க முடியும் அளவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது இங்க பாருங்க, த monkeys காப்பின்னா ஒரு வாக்கியம் கழிச்சு போச்சா, குரங்குகள் காப்பி அடிக்கின்றனவா அப்படின்ற மாதிரி நீங்க குரங்குகள் காப்பி அடிக்கின்றன ஒரு வாக்கியம் கழிச்சிருக்கா. முதல்ல என்ன பாத்தீங்க, த ஸ்டூடெண்ட்ஸ் பிளே, மாணவர்கள் விளையாடுகிறார்கள். அப்போ இனிமேல் என்னன்னா, உங்களாலையும் சொந்தமா இது போல ஒரு வாக்கியங்கள் அமைக்க முடியும். நீங்க இப்ப என்னன்னா வாக்கியங்களை அமைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதாப்பா முதல்ல ப்ளூரல், அப்புறம் ஒரு வாக்கியம் எழுதி போச்சு. இல்லைன்னு சொல்லணுமா, இது நடுவுல do not போட்டுருங்க. இல்லைன்னு சொல்லலாமா, நடுவுல do not போட்டுருங்க. இதை பாருங்க, the monkeys do not copy. இது இருக்கா? ஓகே. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா நெகட்டிவ் கொஸ்டின். இப்போ நான் எழுதி போடுறேன். நெகட்டிவ் கொஸ்டின் அப்படின்னு சொன்னா சொன்னேன், நாட் இருக்கிறது நெகட்டிவ் கொஸ்டின், நாட் இல்லாம இருக்கிறது பாசிட்டிவ் கொஸ்டின். வேணா தமிழ்ல சொல்லி காமிக்கிறேன் எப்படி பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும். சாப்பிட்டியா, இது பாசிட்டிவ் கொஸ்டின். சாப்பிடல, இது நெகட்டிவ். பாத்தீங்களா, இல்லையா அப்படின்னு சாப்பிட்டியா, இது பாசிட்டிவ். சாப்பிடல, இது நெகட்டிவ். நைட் தூங்குனியா, இது பாசிட்டிவ். தூங்கல, இது நெகட்டிவ். அதே போலதான் இங்கிலீஷ்லயும் பாசிட்டிவ் கொஸ்டினும் இருக்கு, நெகட்டிவ் கொஸ்டினும் இருக்கு. கவனிங்க, முதல்ல நான் எழுதி போட்டது ஞாபகம் இருக்கா, do they come, அங்க பார்த்தோம். do they come அப்படின்னா அவர்கள் வருகிறார்களா. இங்க பாருங்க, do they not இருக்க பார்த்தோம். not இருக்குன்னா do they not come அப்படின்னும் போது அவர்கள் வருவதில்லையா அப்படின்னு ஆயிடும். எப்படி, முதல்ல do they not come, முதல்ல பார்த்தது do they come பார்த்தோம், அவர்கள் வருகிறார்களா. இப்ப பார்க்கறது என்னன்னா do they not come, அவர்கள் வருவதில்லையா. இந்த கேள்வியும் இந்த கேள்வி நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். அதிகமா யூஸ் பண்றது அதான், அதாவது do they come, do they go அந்த மாதிரி தான். பட் இருந்தாலும் இதை விட முடியாது, நம்ம இதையும் தெரிஞ்சுக்கீங்க. do they not comeனா அவர்கள் அவர்கள் வருவதில்லையா அப்படின்னு அர்த்தம். இப்போ நெகட்டிவ் கொஸ்டின் நம்ம தமிழ்ல கூட பாத்தீங்கன்னா சில நேரங்கள் நம்ம அடிக்கடி கேட்போம். இப்போ வந்து என்னடா சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறது. சாப்பிடலையான்றது என்ன, நெகட்டிவ் கொஸ்டின். இந்த படம் பார்க்கல, இது நெகட்டிவ் கொஸ்டின். நான் சொல்றது புரியல, இதுவும் என்ன, நெகட்டிவ் கொஸ்டின். இது போல வந்து இல்லையான்றது எல்லாமே என்ன, நெகட்டிவ் கொஸ்டின். என்ன, தீபாவளி செட்டப் வாங்கல, தீபாவளிக்கு செட்டப் வாங்கல, உங்க அப்பா போனஸ் வாங்கல, என்ன அது மாதிரி நீங்க பாஸ் ஆகல, இது மாதிரி எல்லாமே என்னன்னா நெகட்டிவ் கொஸ்டின். இங்க பாருங்க, அதே போல தான் அது.
do they not come னா அவர்கள் வருவதில்லையா, do they not go னா அவர்கள் போவதில்லையா, do they not eat னா அவர்கள் சாப்பிடுவதில்லையா, do they not work அப்படின்னா அவர்கள் வேலை செய்வதில்லையா. இது போல எல்லாமே சொல்லலாம்ப்பா. இது நெகட்டிவ் கொஸ்டின். இது போல ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இப்ப நான் எழுத போல டூ டஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கேள்விக்கும் நெகட்டிவ் கொஸ்டின் அப்படின்னு ஒன்று உண்டு. ஒவ்வொரு கேள்விக்கும் நெகட்டிவ் கொஸ்டின் ஒன்று உண்டு. அதான் இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டூக்கு இப்போ நான் எழுதி போட்டிருக்கேன். இப்போ இதோட இதை முடிக்கிறேன். அதாவது நீங்க முதல்ல என்ன பார்த்தாங்க, டூ யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறது எப்படி, பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதாவது டூ தே கம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பதில் எப்படி சொல்றீங்க, எஸ் தே கம், ஆம் அவர்கள் வருகிறார்கள் பார்த்தீங்க. நோ சொல்லும்போது நோ தே டு நாட் கம், இல்லை அவர்கள் வருவதில்லை அப்படின்னு பார்த்தீங்க. இதுல என்னன்னா இது நெகட்டிவ் கொஸ்டின், டு தே நாட் கம் அப்படிங்கும் போது அவர்கள் வருவதில்லையா அப்படின்னு வரும். இதையும் கவனிங்க. இப்போ அடுத்த நம்ம டஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்கறது, எஸ்ன்னு எப்படி பதில் சொல்றது, நோன்னு எப்படி பதில் சொல்றது, இதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ டஸ் இப்போ எழுதி போடுறேன். இப்போ அடுத்து டஸ் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னேன் டூ ப்ளூரலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், டஸ் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். டஸ் பாருங்க, டஸ் டஸ் பிளஸ் சிங்குலர் பிளஸ் verb, டஸ் பிளஸ் சிங்குலர் பிளஸ் verb, verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். இதுக்கு பேர் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு பேர் என்ன சொன்னேன், ஸ்ட்ரக்சர். இதை அடிப்படையா வச்சுதான் நம்ம எல்லா கேள்விகளும் அமைக்க போறோம். சரி கவனிங்க. நான் சொன்ன மாதிரி மீனிங் கிடையாது, டஸ்க்கு மீனிங் கிடையாது. ஓகே, மீனிங் இல்லாம எதுக்காக வருதுன்னா என்ன டென்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வருது, வேற எதுவும் இல்லை. டஸ் இல்லாம என்ன டென்ஸ்னே நமக்கு தெரியாது. கவனிங்க, டஸ் கோமதி ஸ்டடி அப்படின்னு போட்டிருக்கேன். டஸ் எங்கே வந்திருக்கு, இப்போ ஸ்ட்ரக்சர்ல இருந்து டஸ் வந்திருக்கு. கோமதி எங்கே வந்திருக்கு, சிங்குலர் பாக்ஸ்ல எடுத்து பாருங்க. சிங்குலர் பாக்ஸ்ல காந்திஜி எழுதியிருக்கேன். அதே போல கோமதின்றது ஒரு பேர். ஸோ கோமதின்றது சிங்குலர் பாக்ஸ்ல வந்திருக்கு. ஸ்டடின்றது எங்கே வந்திருக்கு, வேர்ப்ல இருந்து வந்திருக்கு. அதே சமயத்துல என்ன ஃபார்ம்ல இருக்கணும், இங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. இதுக்கு 5 ஃபார்ம்ஸ் என்ன, ஸ்டடி, ஸ்டடீஸ், ஸ்டடியிங், ஸ்டடீட், ஸ்டடீட். இதுக்கு 5 ஃபார்ம்ஸ் என்ன, ஸ்டடி, ஸ்டடீஸ், ஸ்டடியிங், ஸ்டடீட், ஸ்டடீட். இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, இப்போ தமிழ்ல என்ன வரும், கோமதி படிக்கிறாளா, கோமதி படிக்கிறாளா அப்படின்னு வரும். இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணும்போது கவனிங்க, கேள்வி புரியுதா, திரும்ப தான் சொல்றேன் பாருங்க. த கோமதி ஸ்டடி, கோமதி படிக்கிறாளா, இது சிங்குலர், இது வேர்புடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இப்போ கோமதின்ற பேர்ல இடத்துல வந்து நீங்க எது வேணா போடலாம். விஜய் போடலாம், என்ன குமார் போடலாம், சுரேஷ் போடலாம், ரமேஷ் கிருஷ்ணன் போடலாம், எது வேணா போடலாம். ஆனா நீங்க எது போட்டாலும் சிங்குலரா இருக்கணும். எது போட்டாலும் ஒரு ஆளுடைய பேரா இருக்கணும் அல்லது ஒரு பொருளுடைய பேரா இருக்கணும், ஒன்னா இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்து இங்க ஸ்டடி இருக்கு இல்லையா, ஸ்டடின்றது என்ன, இப்போ ஸ்டடின்றது என்ன, வேர்புடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இப்போ எந்த வேர்பு போட்டாலும் சரி, எந்த வேர்ப் போட்டாலும் அதோடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் இங்க இருக்கணும். செகண்ட் தேர்ட் ஃபோர்த் விட்டுடணும். சரி, அப்போ கோமதி படிக்கிறாளா, இதனுடைய டிரான்ஸ்லேஷன் கவனிங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்றது, இதுக்கு எப்படி பதில் சொல்றது கவனிங்க. பதில் சொல்லும் பொழுது டஸ் போயிடும். முதல்ல நீங்க பாத்தீங்க, அங்கேயே பாத்தீங்க, அதாவது டூக்கு கூட பாத்தீங்கன்னா பதில் சொல்லும் பொழுது டூ போயிடும். அதே போல டஸ்ஸுக்கும் பதில் சொல்லும் பொழுது டஸ் போயிடும். டஸ் போயிடும், போயிட்டு மிச்சம் இருக்கும். அதாவது நீங்க பாருங்க, மேல என்ன இருக்கு, டஸ் பிளஸ் சிங்குலர் பிளஸ் வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஆனா பதில் அப்படின்னா சிங்குலர் பிளஸ் வேர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும், செகண்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. என்ன ஃபார்ம்ல இருக்கணும், அது செகண்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, இங்க பாருங்க, எஸ் சொல்ல தனியா வரும். இப்போ கோமதின்றது எங்க இருந்து இருக்கு, சிங்குலர்ல இருந்து கோமதி இருக்கு. ஸ்டடி என்ன ஃபார்ம், அது செகண்ட் ஃபார்ம். ஸ்டடி, ஸ்டடீஸ், ஸ்டடியிங், ஸ்டடி, ஸ்டடி. ஸ்டடீஸ் என்னன்னா செகண்ட் ஃபார்ம். எங்கே வந்துருக்கு, வேர்ப்ல வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும், செகண்ட் ஃபார்ம்ல இருக்கணும். செகண்ட் ஃபார்ம்ல இருக்கா, செகண்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. அப்போ இதுக்கு தமிழ்ல என்ன, ஆம் கோமதி படிக்கிறாள் இப்படின்னு வரும். என்ன வரும், ஆம் கோமதி படிக்கிறாள். இதே இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லைன்னு சொல்லும் பொழுது அங்க do not யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா, அங்க என்ன பாத்தீங்க, plural பிளஸ் do not பிளஸ்
verb பாத்தீங்க, they do not come அப்படின்னு பாத்தீங்க. அதே போல இங்க என்னன்னா சிங்குலருக்கும் வேர்புக்கும் இடையில does not போடணும். எப்படி சிங்குலருக்கும் வேர்புக்கும் இடையில does not போடணும். does not வந்த பிறகு verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிடும். எப்படி does not வந்த பிறகு verb என்ன ஃபார்ம் ஆயிடும்? ஃபர்ஸ்ட் ஃபார்மா மாறிடும். பாருங்க no என்ன இருக்கு இப்போ? no கோமதி does not study. no கோமதி does not study. இப்போ கோமதி இங்க வந்திருக்கு, சிங்குலர் பாக்ஸ்ல இருந்து கோமதி வந்திருக்கு. does not இங்க வந்திருக்கு, ஸ்ட்ரக்சர்ல இருக்கு போட்டிருக்கேன். ஸ்டடி எங்க வந்திருக்கு, வேர்ப்ல இருந்து ஸ்டடி வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். இதுவும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. அப்போ நோ கோமதி does not study சொல்லிட்டு ஃபுல்லா பதில் கிடைக்கும். அப்ப தமிழ்ல என்ன? இல்லை கோமதி படிப்பதில்லை. எப்படி வரும்? இல்லை கோமதி படிப்பதில்லை அப்படின்னு வரும். பாருங்க, does கோமதி study? yes. கோமதி studies? no. கோமதி does not study. கோமதி படிக்கிறாளா? ஆம் கோமதி படிக்கிறாள். இல்லை கோமதி படிப்பதில்லை. சரியா? ஸோ இதுக்கப்புறம் இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இல்லை. இப்போ நான் எழுத போறது நெகட்டிவ் கொஸ்டின். இதை வந்து சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தது என்ன? டூ. இப்போ நான் எழுதியது என்ன? டஸ். டூன்றது ப்ளூரலுக்காக மட்டும் யூஸ் பண்ணணும். எப்படி ப்ளூரலுக்காக மட்டும்தான் அந்த கொஸ்டின் யூஸ் பண்ணணும். டஸ்ன்றது சிங்குலருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தயவு செஞ்சு இதை மாற்றி யூஸ் பண்ணாதீங்க. எப்படி தயவு செஞ்சு இதை மாற்றி யூஸ் பண்ணாதீங்க. அதாவது வந்து டஸ் தே அப்படின்னு போட்டுறாதீங்க, வராது. எப்படி டஸ் தே அப்படின்னு போட்டுறாதீங்க, வராது, வரக்கூடாது. ஸோ டஸ் அப்படின்னா இங்க வர்றது சிங்குலரா இருக்கணும். அதே இங்க டூ போட்டிருந்தீங்கன்னா பக்கத்துல வர்றது ப்ளூரலா இருக்கணும். ஞாபகம் வச்சுங்க என்ன. அப்புறம் இன்னொன்னு கவனமா செகண்ட் ஃபார்ம் போடுங்கப்பா. எப்படி கவனமா இங்க என்ன செகண்ட் ஃபார்ம் போடுங்க. பாருங்க, ஸ்டடி ஃபர்ஸ்ட் ஃபார்ம், இது செகண்ட் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் ஃபார்ம். விஷயம் என்னன்னா கேள்வியில விஷயம் என்னன்னா கேள்வி கேட்கும்பொழுது, அதாவது டஸ் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அதே எஸ் பதில் சொல்லும் பொழுது, எப்படி எஸ் அப்படின்னு பதில் சொல்லும் பொழுது செகண்ட் ஃபார்ம். அதே நீங்க நோ அப்படின்னு பதில் சொன்னீங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் ஃபார்ம். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேர்ப் 5 ஃபார்மா படிச்சிருப்பேன். வேர்ப் எத்தனை ஃபார்மா படிச்சிருப்பேன்? 5 ஃபார்ம்ஸ் தான் படிச்சிருப்பேன். அது ஏன் பிரிக்கணும் அங்கேயே சொன்ன உங்ககிட்ட. ஏன் பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து என்ன, நமக்கு டென்சஸ் இது நடக்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும்னு சொல்லிங்க. பாருங்க, அதுக்காக தான் இப்போ செகண்ட் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன். நான் அதை 5 ஃபார்மா பிரிக்கணும்னு வச்சுங்களேன், இது நான் கொண்டு வர முடியாது. அதனால நான் அதை 5 ஃபார்மா பிரிச்சுட்டேன். ஸோ இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது நெகட்டிவ் கொஸ்டின். என்ன அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது நெகட்டிவ் கொஸ்டின். வேணா இதுலேயே இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க. பாருங்க, does கோமதி not study? does கோமதி not study? அதாவது does கோமதி not study அப்படிங்கும் பொழுது, does கோமதி not study அப்படிங்கும் பொழுது கோமதி படிப்பதில்லையா அப்படின்னு வரும். எப்படி வரும்? கோமதி படிப்பதில்லையா அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்க? கோமதி படிக்கிறாளா. அதுக்கு இங்கிலீஷ்ல கொஸ்டின் என்ன? டஸ் கோமதி ஸ்டடி. என்ன பாத்தீங்க? டஸ் கோமதி ஸ்டடி. அது இதுல பாருங்க, டஸ் கோமதி நாட் ஸ்டடி. டஸ் கோமதி ஸ்டடி. டஸ் கோமதி நாட் ஸ்டடி. கோமதி அதுல என்ன வரும்? அப்ப கோமதி படிக்கிறாளா. இதுல என்ன வரும்? கோமதி படிப்பதில்லையா அப்படின்னு வரும். இப்போ இது போல பல கொஸ்டின் கேட்கலாம். இது போல பல கொஸ்டின் கேட்கலாம். வேணா பாருங்க, எழுதி சொல்றேன், அப்புறம் எழுதி போல கவனிங்க. இப்போ do the fan run அப்படின்னா மின் விசிறிகள் ஓடுகின்றனவா. இப்போ do விட்டுருவோம், டஸ்க்கு வரலாம். இப்போ does the fan ஒரு ஃபேன், does the fan run ஃபேன் ஓடுகிறதா. yes the fan runs. ஆம் ஃபேன் ஓடுகிறது. no the fan does not run. அப்ப என்ன அர்த்தம்? இல்லை ஃபேன் ஓடுவதில்லை. இல்லை ஃபேன் ஓடுவதில்லை. does the teacher go? yes the teacher goes. no the teacher does not go. அதாவது ஆசிரியர் போகிறாரா. ஆம் ஆசிரியர் போகிறார். இல்லை
ஆசிரியர் போவதில்லை. Does your father work? Yes. My father works? No. My father does not work. இங்க எழுதிக்காங்க பாருங்க. Does she sing? Does she sing? She என்ன singular. Does she sing அப்படின்னா அவள் பாடுகிறாளா? இதுக்கு பதில் என்ன சொல்றீங்க? நல்ல கவனிங்க. பதில் என்ன சொல்றீங்க? Yes, she. சொல்லுங்க. நீ சொல்லுப்பா. என்ன வரும்? சொல்ல தைரியமா சொல்ல. செகண்ட் ஃபார்ம் வரும். Yes, she sings. Yes, she sings அப்படின்னு வரும். No சொல்லும் பொழுது no. No, she does not sing. பாருங்க, does she sing? Yes, she sings. No, she does not sing. அவள் பாடுகிறாளா? ஆம், அவள் பாடுகிறாள். இல்லை, அவள் பாடுவதில்லை. Does, இங்க பாருங்க, இதே இப்படி போடுறேன். Does he இந்த வகுப்பு மட்டும் இல்லாமா பாருங்க. Does he run? Does he run? அவன் ஓடுகிறானா? என்ன ஒரு பதில் இல்லை. Yes, he runs. ஆம், அவன் ஓடுகிறான். No, அப்ப என்ன ஒரு நோக்கு? No, he does not. No, he does not run. இல்லை, அவன் ஓடுவதில்லை. இது போல இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? இதெல்லாம் வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு என்னென்ன பண்ணுட்டேன். இப்ப டூ இருக்கு இல்லையா? டூ யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டு எஸ்ன்னு ஒரு பதில், நோன்னு ஒரு பதில், அது ஒரு 10 எழுதிடுவாங்க. இதே போல டஸ் இருக்குல்ல, டஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டு இது போல 2 பதில் முடிஞ்ச தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. எப்படி? இப்ப டஸ் ஹி ரன் இருக்குல்ல, அவன் ஓடுகிறானா? எஸ் ஹி ரன். ஆம், அவன் ஓடுகிறான். நோ, ஹி டஸ் நாட் ரன். இல்லை, அவன் ஓடுவதில்லை. இது போல வந்து இதுக்கு ஒரு 10 செட்ஸ் எழுதுவாங்க. இதை டஸ் யூஸ் பண்ணி, டூ யூஸ் பண்ணி 10 செட்ஸ் எழுதுவாங்க. பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் நியூ டென்ஸ். வேணா இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொன்று காமிக்கிறேன். இப்போ நான் நியூஸ் பேப்பர் காமிக்கிறேன். அது கவனிங்க எப்படி வருது என்னன்னு சொல்லிட்டோம். இப்போ என்னன்னா டூ டஸ் ரெண்டு பாத்தீங்க. டூன்றது ப்ளூரலுக்கு வரும். எப்படி? டூ ப்ளூரலுக்கு வரும். டஸ்ன்றது சிங்குலருக்கு வரும். டூன்றது ப்ளூரலுக்கு, டஸ்ன்றது சிங்குலருக்கு வரும். இங்க பாருங்க விஷயம். இப்போ they play அப்படின்னா அவர்கள் விளையாடுகிறார்கள். they play அவர்கள் விளையாடுகிறார்கள். அதே he போட்டீங்கன்னா இங்க he போட்டா plays தான் போடணும். கவனிங்க. they play அவர்கள் விளையாடுகிறார்கள். he plays அவன் விளையாடுகிறான். இங்க ஏன் நான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டிருக்கேன்னா, இது ப்ளூரல் அதனால ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டிருக்கேன். இது ஏன் சிங்குலர் போட்டிருக்கேன்னா இது செகண்ட் ஃபார்ம், அதனால நீங்க பாருங்க. இது ப்ளூரல் அதனால ஃபர்ஸ்ட் ஃபார்ம், இது சிங்குலர் அதனால செகண்ட் ஃபார்ம். இது இங்க இல்ல, எல்லாத்துக்கும் அப்படிதான். இங்க ப்ளூரல் வந்தா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரும், சிங்குலர் இருந்தா செகண்ட் ஃபார்ம் வரும். இப்போ இதை நான் வந்து பேப்பர்ல இப்போ எடுத்து காமிக்கிறேன். நீங்களே பாருங்க. உலகம் ஃபுல்லா இதே ரூல்ஸ் தான். இப்போ சொன்னதாக they play, he plays. இது ப்ளூரல் அதனால ஃபர்ஸ்ட் ஃபார்ம், இது சிங்குலர் அதனால செகண்ட் ஃபார்ம். இதே ரூல் உலகம் ஃபுல்லா எல்லா புக்லயும் இங்கிலீஷ் பிறந்ததுல இருந்து இப்படிதான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இதுல எதுவும் மாற்றம் கிடையாது, இனிமேலும் மாறப்பட்டு கிடையாது. இப்ப நான் நியூஸ் பேப்பர் காமிக்கிறேன், கவனிங்க. அர்த்தம் இல்லை ஒன்றும் இந்த எஸ் போடுறதால அர்த்தம்லாம் மாறுச்சுக்காதீங்க. அர்த்தம்லாம் மாறாது. அதேதான் இங்க சிங்குலர் இருக்கிறவங்க தான் எஸ் போடுறேன். புரியுதா? சிங்குலர் இருக்கு அதனால நான் எஸ் போடுறேன். அர்த்தம்லாம் மாறாது. they play அப்படின்னா அவர்கள் விளையாடுகிறார்கள். he plays அப்படின்னா அவன் விளையாடுகிறான் அப்படின்னு அர்த்தம். பேப்பர் கவனிங்க. இப்போ Alvin dedicate இந்த பாருங்க, டெடிகேட் பாத்தீங்களா செகண்ட் ஃபார்ம் தானே. ஏன் செகண்ட் ஃபார்ம் போட்டிருக்கான்? ஆல்வின்றது சிங்குலர் அதனால டெடிகேட் போட்டிருக்கான். இதே இது ப்ளூரலா இருந்தா டெடிகேட் தான் இருக்கும், டெடிகேட்ஸ் இருக்காது. இது செகண்ட் ஃபார்ம். அதாவது கவனிங்க கொஞ்சம். ஜட்ஜ் delete பாருங்க. ஜட்ஜ்ன்றது என்ன? சிங்குலர்.
அதனால பக்கத்துல பாத்தீங்கன்னா delete s போட்டுருக்கானா செகண்ட் ஃபார்ம் போட்டுருக்கான் பாருங்க. ஏன் செகண்ட் ஃபார்ம்? முன்னாடி இருக்க சிங்குலர். இத பாருங்க. சோனியா urges அப்படின்னு போட்டுருக்கானா? கவனிங்க, சோனியா urges. இங்க ஏன் செகண்ட் ஃபார்ம் போட்டுருக்கான்? முன்னாடி சோனியான்றது சிங்குலர், அதனால செகண்ட் ஃபார்ம். இன்னும் காமிக்க பாருங்க. கவனிங்க, பிரான்ஸ் டீடைன்ஸ். பிரான்ஸ்ன்றது என்ன? ஒரு நாட்டுடைய பெயர் சிங்குலர், அதனால டீடைன் செகண்ட் ஃபார்ம் போட்டிருக்கான். இதே இது ப்ளூல இருந்தா 2 நாடுகள் அல்லது 3 இருந்தா இங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்திருக்கும். இது போல நிறைய காமிச்சிட்டே போகலாம். ஸோ இன்னைக்கு நடந்தது மொத்தம் என்னன்னா டூ இருக்குல்ல, டூ யூஸ் பண்ணி, அதாவது இன்னைக்கு நடந்தது என்னன்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு, எப்படி கேள்வி கேட்கறதுன்றத பார்ப்போம். எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு? டூ, டஸ். நேற்றுக்கு பார்த்தது என்ன? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இன்னைக்கு இப்போ பார்க்க போறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நேற்று நடந்த எல்லா வீட்லயே படிச்சிருக்கேன் நம்புறேன். இப்போ அடுத்து பார்க்க போறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கவனிங்க, இந்த டென்ஸ்ல 3 கேள்வி கேட்கலாம்ப்பா. நேற்றுக்கு என்ன பார்த்தோம்? நேற்றுக்கு 2 கொஸ்டினா கேட்க முடியும். ஒன்னு டூ, இன்னொன்னு டஸ். அதே போல இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எத்தனை அப்படின்னா 3. என்னென்ன? am, is, are. am யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம், is யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம், are யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கெல்லாம் டிக்ஷனரியில மீனிங் இருக்காது. நீங்க பார்க்கறது வேஸ்ட். சரி, இப்போ am, is, are எழுதிக்க பாருங்க. இதே am, is, are பாருங்க, இந்த ஆர்டர்ல இருக்கேன். am, is, are இந்த ஆர்டர்ல எழுதிருக்கேன். கவனிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஆமுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கேன்? ஐ போட்டிருக்கேன். இஸ்க்கு முன்னாடி என்ன போட்டிருக்கேன்? பானு போட்டிருக்கேன். ஆருக்கு முன்னாடி தே போட்டிருக்கேன். கவனிங்க, இப்போ நேற்றைய கிளாஸ்ல டூ, டஸ் அப்படின்னு 2 கொஸ்டின் கேட்கலாம். இதுல டூ ப்ளூரலுக்கு, டஸ் சிங்குலருக்கு அப்படின்னு பாத்தீங்க. டூ ப்ளூரலுக்கு, டஸ் சிங்குலருக்குன்னு பாத்தீங்க. அதே போல இதுலயும் சிங்குலருக்குன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, ப்ளூரலுக்குன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இங்க பாருங்க, இங்க ஆம் இருக்கு இல்லையா? இந்த ஆம் ஐக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எப்படி? ஆம் எப்படி ஐக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இஸ் இருக்கு இல்லையா? சிங்குலருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆர் இருக்கு இல்லையா? ஆர் சிங்குலருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆம் ஐக்கு, இஸ் சிங்குலருக்கு, ஆர் சிங்குலருக்கு. இங்க எழுதிக்க பாருங்க, ஆம், இஸ், ஆர் 3மே இருக்கேன். இங்க ஆம் இருந்தாலும், இஸ் இருந்தாலும், ஆர் இருந்தாலும் பக்கத்துல யூஸ் பண்ற verb எப்பொழுதும் தேர்ட் ஃபார்ம் தான். am, is, are இது 3க்கு பக்கத்துலயும் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். அதாவது தேர்ட் ஃபார்ம் சொல்லலாம், ing ஃபார்ம் சொல்லலாம். அதாவது playing, going, coming, walking, taking, listening, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் இங்க வரும். தேர்ட் ஃபார்ம் மட்டும்தான் வரணும். எதுக்கு பக்கத்துல? am, is, ஆருக்கு பின்ன பக்கத்துல இதான் வரும். தேர்ட் ஃபார்ம் மட்டும் வரும், வேற எதையும் போட்டுறாதீங்க. என்ன? am play அப்படின்னா தப்பு, is play தப்பு, are play தப்பு. என்ன போடணும்? இங்க தேர்ட் ஃபார்ம் தான் போடணும். எந்த verb போட்டாலும் சரி, எந்த verb போட்டாலும் am, is, ஆருக்கு பக்கத்துல தேர்ட் ஃபார்ம் வரும். அதை பாத்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது இப்போ இங்க என்ன எழுதிருக்கேன் அப்படின்னா சிங்குலர் எழுதிருக்கேன்ப்பா. இங்க என்ன போட்டிருக்கேன்? சிங்குலர். பானுன்ற வார்த்தை எங்க வந்திருக்கு? சிங்குலர்ல இருந்து பானு வந்திருக்கு. தே இருக்குல்ல, தே ப்ளூரல். இது எங்க வந்திருக்கு அப்படின்னா தேனா என்ன? அவர்கள். எங்க வந்திருக்கு? ப்ளூரல்ல இருந்து தே வந்திருக்கு. பானு சிங்குலர்ல இருந்து வந்திருக்கு, தே ப்ளூரல்ல இருந்து வந்திருக்கு. பானு ஒருத்தி சிங்குலர்.
தேன்றது என்ன, அவர்கள், ப்ளூரல், ஒருத்தருக்கு மேல. ஸோ சிங்குலருக்கு இஸ், ப்ளூரலுக்கு ஆர். சிங்குலருக்கு இஸ், ப்ளூரலுக்கு ஆர். இந்த ஆம் இருக்கு இல்லையா, ஆம் வந்து ஐக்கு முன்னாடி மட்டும், ஆம்ன்றது ஐக்காக மட்டும் வரும்ப்பா. இந்த ஆம் இருக்குல்ல, ஆம் எப்படி வரும், எப்பவும் ஐக்கு பின்னாடி தான் வரும். ஆம் எப்பொழுதும் ஐக்கு பின்னாடி வரும். இந்த ஆம் வந்து ஐ இல்லாம தனியா வராது. இந்த ஆம் இருக்குல்ல, ஆம் வந்து ஐ இல்லாம தனியா வராது. வேணும்னா இப்படி சொல்லலாம், வேணும்னா இப்படி சொல்லலாம். ஆம் இருக்கிற இடத்துல எல்லாம் ஐ இருக்கும். எப்படி, ஆம் இருக்கிற இடத்துலாம் ஐ இருக்கும். ஆனா ஐ இருக்கிற இடத்துலாம் ஆம் இருக்கணும்ன்ற கட்டாயம் இல்லை. புரியுதா? ஆம் இருக்கிற இடத்துலாம் ஐ இருக்கணும், ஆனா ஐ இருக்கிற இடத்துலாம் ஆம் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஆம்ன்றது ஐ இல்லாம தனியா வராது, ஆனா ஐன்றது ஆம் இல்லாம தனியா வரும். கவனிங்க, இப்படின்னு ஒரு படம் வந்தது, ஐ லவ் இந்தியான்னு ஒரு படம் வந்தது. இதுல பாருங்க ஐ பாத்தீங்களா, ஆம் இல்லாம தனியா வந்திருக்கு. ஐ பாருங்க, ஆம் இல்லாம தனியா வந்திருக்கு. இதான் சொன்னேன், ஆம்ன்றது ஐ இல்லாம தனியா, ஆம்ன்றது ஐ இல்லாம தனியா வராது, ஆனா ஐன்றது ஆம் இல்லாம தனியா இது போறதுல வரலாம். பாருங்க, இப்ப என்ன அர்த்தம் இது, நான் இந்தியாவை நேசிக்கிறேன். தத்துவம். ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இது புரிஞ்சு நினைக்கிறேன். ஐக்கு ஆம், சிங்குலருக்கு இஸ், ப்ளூரலுக்கு ஆர். இங்க ஆம் இருந்தாலும் இஸ் இருந்தாலும் ஆர் இருந்தாலும் யூஸ் பண்ற verb என்ன ஃபார்ம் இருக்கணும், தேர்ட் ஃபார்ம் தான் இருக்கணும். இதை யாரும் மாற்றக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பதில் பா. இது என்ன பதில். நான் ஐ எம் பிளேயிங் அப்படின்னா, பாருங்க, ஐ எம் பிளேயிங் அப்படின்னா நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். பானு இஸ் பிளேயிங்னா பானு விளையாடி கொண்டு இருக்கிறார். தே ஆர் பிளேயிங்னா அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். நான் விளையாடி கொண்டிருக்கிறேன், நான் விளையாடி கொண்டிருக்கிறேன், பானு விளையாடி கொண்டிருக்கிறார், அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கரெக்டா? சரி, இதை எப்ப யூஸ் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். இந்த சென்டென்ஸ்ல ஆம்ஸ் ஆர் எப்ப யூஸ் பண்ணோம்னா, ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணணும். எப்படி, ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, இப்போ தற்போதைக்கு நான் என்னென்ன நடந்துட்டு இருக்கோ அந்த செயல் எல்லாமே வரும். இப்ப நான் என்ன பண்றேன், இப்போ உங்களுக்கு கிளாஸ் தந்துருக்கேன், என்ன எடுத்துருக்கேன், இப்போ கிளாஸ் தந்துருக்கேன். அப்ப நான் என்ன சொல்லணும், இந்த டென்ஸ் சொல்லணும். அப்போ ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ், ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ். ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ நடக்கிற செயல்கள், அதாவது நம்ம பேசும் பொழுது நடந்துகிட்டு இருக்கிற எல்லா செயலையும் ஆம் இஸ் ஆர் சொல்லி தான் யூஸ் பண்ணி தான் சொல்லணும். ஐ எம் டீச்சிங். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, யூ ஆர் லிசனிங், யூ ஆர் லிசனிங், நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஐ எம் ஸ்டாண்டிங், நான் நின்று கொண்டிருக்கிறேன். பட் யூ ஆர் சிட்டிங், ஆனால் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த போல நிறைய சொல்லலாம். ஆட்டோ இஸ் வெயிட்டிங், அப்ப ஆட்டோ காத்து கொண்டிருக்கிறது. ஃபேன் இஸ் ரன்னிங், பாருங்க கிளாஸ்ல ஃபேன் இருக்கு, ஃபேன் ஓடிக்கு இல்லையா, ஃபேன் இஸ் ரன்னிங், அப்ப நம்ம ஃபேன் ஓடிக்கொண்டிருக்கிறது. The bulbs are burning, விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன சொல்லலாம் இல்லையா. இது போல செயல் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த ஆம் இஸ் ஆர யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே, இப்ப கவனிங்க, ஐ எம் பிளேயிங், பானு இஸ் பிளேயிங், தே ஆர் பிளேயிங். ஓகே, இப்போ இதுல இருந்து கேள்வி எப்படி கொண்டு வருது, ரொம்ப ஈஸிப்பா. இந்த டூ டஸ் பாத்தீங்கன்னா நேற்று ஒரு நாள் ஃபுல்லாவே இந்த டூ டஸ்க்கு செலவு பண்ணிட்டோம். நேற்று ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த டூ டஸ்க்கு செலவு பண்ணிட்டோம். ஆனா ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அது எல்லாமே டென்ஸ்ல முதல் பாட ஆரம்பிச்ச டென்ஸ்ல முதல் டென்ஸ்லயாவது, அதனால கேள்விகள் அமைக்கிறது ரொம்ப ஈஸிப்பா. இந்த டூ டஸ் தான் கேள்வியெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேள்விகள் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன தெரியுமா, முன்னாடி கொண்டு வந்தா கேள்வி வந்துருப்பா, முன்னாடி கொண்டு வந்துதான் கேள்வி வரும். எப்படின்னு சொல்ல, ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் இப்ப ஏதாவது இங்கிலீஷ் வந்து கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. எப்படி கேள்வி, அதாவது இதெல்லாம் முன்னாடி அதான் முன்னாடி போட்டா கேள்வி ஆயிடும், அப்படியே விட்டீங்கன்னா பதில். இது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க பசங்களுக்கு. இப்போ நான் சொல்றது பாருங்க, கேள்வி ஐ எம் பிளேயிங்னா என்ன, நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். நான் விளையாடி கொண்டு இருக்கிறேனா அப்படின்றது என்ன, என்னை நானே கேட்டுக்கிற ஒரு கேள்வி. அப்போ இது போல கேள்வி வேணும் பொழுது இதெல்லாம் முன்னாடி கொண்டு வரணும்ப்பா. இப்போ இதெல்லாம் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா கேள்வி ஆயிடும்.
ஆர் தே பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்களா? எஸ் தே ஆர் பிளேயிங், ஆம் அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். நோ தே ஆர் நாட் பிளேயிங், இல்லை அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டோம். இதுதான் விஷயங்களதான். இப்போ இதை நான் ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்ட்ரக்சர் எழுதி போட்டு எஸ் தமிழ் இங்கிலீஷ் இப்போ சொன்ன தெரியுமா, இதே இப்போ நான் ரைட்டிங்ல எழுதி காமிக்கிறேன். கவனிங்க இப்போ பாத்தீங்க எப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐ எம் பிளேயிங், John is playing, they are playing அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் தனித்தனியாக இருக்கிறேன். இப்போ எடுத்து இப்போ டீச் பண்ண பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நான் ஆம் எடுத்துருக்கேன். ஆம் பிளஸ் ஐ பிளஸ் வி, அதாவது முன்னாடி கொண்டு வந்தா கேள்வின்னு சொன்ன பாத்தீங்களா? இங்க பாருங்க, ஐ எம் பிளேயிங் இருக்கு. இதான் நாங்கள் எழுதி போடுறது. நாங்கள் எழுதி போடுறது தானே, ஐ ஆம் பிளேயிங். இப்போ கேள்வி பாருங்க, நான் இங்க பாருங்க, இந்த ஆம் முன்னாடி கொண்டு வந்தா இந்த கேள்வி. இங்க பாருங்க ஆம் இருக்குல்ல, இந்த ஆம் முன்னாடி கொண்டு வந்தா கேள்வின்னு சொன்னேன். இதை கொண்டு வந்தா மேலே எழுதிக்க பாருங்க. am I playing கடைசி போச்சா? கவனிங்க, am plus I plus verb. verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். கவனிங்க, am I playing, am I playing, நான் விளையாடி கொண்டிருக்கிறேனா? am I playing, நான் விளையாடி கொண்டிருக்கிறேனா? பதில்ல பாருங்க, yes I am playing, ஆம் நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். அடுத்தது நோ சொல்லும்போது நோ ஐ ஆம் நாட் பிளேயிங், இல்லை நான் விளையாடி கொண்டு இருக்கவில்லை. அதாவது am I playing? yes I am playing. no I am not playing, நான் விளையாடி கொண்டிருக்கிறேனா? ஆம் நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். இல்லை நான் விளையாடி கொண்டு இருக்கவில்லை. that's all. இப்போ இதையே கவனிங்க, am I playing ஸ்ட்ரக்சர் பாருங்க, am plus I plus verb தேர்ட் ஃபார்ம். இங்க பாருங்க அதே தான், அது பதில் வரும்போது am நடுவில் கொண்டு வந்தோம். I plus am plus verb தேர்ட் ஃபார்ம். இங்க I plus, அதாவது am பக்கத்தில் நாட் போடணும்ப்பா. எப்படி I am playing இல்லைன்னு சொல்லணுமா? அப்போ I am not playing அப்படின்னு வந்துடும். இல்லைன்னு சொல்லும்போது I am not playing, இல்லை நான் விளையாடி கொண்டு இருக்கவில்லை அப்படின்ட்டு. இப்போ இது போல நிறைய சொல்லலாம், இது போல நிறைய சொல்லலாம். am I playing? yes I am playing. no I am not playing. am I reading? yes I am reading. no I am not reading. am I working? yes I am working. no I am not working. am I sleeping? yes I am sleeping. no I am not sleeping. am I shooting? yes I am shooting. no I am not shooting. am I reading? yes I am reading. no I am not reading. am I dreaming? yes I am dreaming. no I am not dreaming. நிறைய சொல்லிட்டு போகிற மாதிரி கவனிங்க. இப்போ இதையே சரியான ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின் நெகட்டிவ் கொஸ்டின் இருக்கு. இப்போ இதே போல இதுக்கு நெகட்டிவ் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடுறேன். கவனிங்க, நெகட்டிவ் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். நெகட்டிவ் கொஸ்டின்ல என்ன பண்ணணும்னு சொன்னா, நெகட்டிவ் கொஸ்டின் என்ன பண்ணணும், ஒரு நாட் மட்டும் போட்டா போதும். நெகட்டிவ் கொஸ்டின்ல ஒரு நாட் மட்டும் போட்டா போதும். நெகட்டிவ் கொஸ்டின் பாருங்க, am plus I plus not plus verb என்ன ஃபார்ம்? தேர்ட் ஃபார்ம். am I not playing? am I not playing? நான் விளையாடி கொண்டு இருக்கவில்லையா? இங்க பாருங்க, நான் விளையாடி கொண்டு இருக்கவில்லையா? am I not playing? இதான் நெகட்டிவ் கொஸ்டின். இப்போ நான் திருப்பி சொல்றேன் என்னன்னு பார்த்து சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பாசிட்டிவ்ல am I playing? yes I am playing. no I am not playing. நான் விளையாடி கொண்டிருக்கிறேனா? ஆம் நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். இல்லை நான் விளையாடி கொண்டிருக்கவில்லை. நெகட்டிவ் கொஸ்டின் வரும்போது am I not playing? அப்படியே அப்போ am I not playing அப்படிங்கும் போது நான் விளையாடி கொண்டிருக்கவில்லையா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போது is யூஸ் பண்ணி பார்க்கலாம். எழுதுறேன். இப்போ அடுத்தது is யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் பாருங்க, is plus singular plus verb third form. எஸ்க்கு மீனிங் கிடையாது, ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம் உங்ககிட்ட. எஸ்க்கு மீனிங் கிடையாது, ஆமுக்கும் கிடையாது, ஆருக்கும் கிடையாது. சரி கவனிங்க, கொஸ்டின் கவனிங்க. இஸ் பானு பிளேயிங்? இஸ் பானு பிளேயிங்? எஸ்ஸும் ஸ்ட்ரக்சர்லேருந்து வந்திருக்கு.
பானு சிங்குலர்ல இருந்து வந்திருக்கு, உறுதியை குறிக்குது. பானு சிங்குலர்ல இருந்து வந்திருக்கு. பிளேயிங்கிறது எங்க இருக்கு, வேர்ப்ல இருந்து பிளேயிங் வந்திருக்கு. எப்படி வேர்ப்ல இருந்து பிளேயிங் வந்திருக்கு. ஏன் தேர்ட் ஃபார்ம் போட்டிருக்கேன், தேர்ட் ஃபார்ம் தான் போடணும், ரூல் அது போல. சரி கவனிங்க, இப்போ கொஸ்டின் கழிச்சு போச்சு. இஸ் பானு பிளேயிங், இஸ் பானு பிளேயிங், அதாவது பானு விளையாடி கொண்டிருக்கிறாளா, விளையாடி கொண்டிருக்கிறாளா, விளையாடி கொண்டிருக்கிறாளா, விளையாடி கொண்டு இருக்கிறாளா, கொண்டு இருக்கிறாள், இருக்கிறார். சரி, பானு விளையாடி கொண்டிருக்கிறாரா, தமிழ்ல இது கேள்வி. பாருங்க, பதில் வரும்பொழுது ரொம்ப சிம்பிள். பாருங்க, பானு இஸ் பிளேயிங்ன்றது முதல்ல பார்த்தோம். பாத்தீங்கன்னா என்ன எப்படி காமிச்சோம் கிட்ட, முன்னாடி கொண்டு வந்திருப்பான் கேள்வி வந்துருன்னு சொல்லிட்டு, முன்னாடி கொண்டு வந்தா கேள்வி இருக்கும். பாருங்க, இப்ப முன்னாடி கொண்டு வந்து இஸ் பானு பிளேயிங் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். சரி, இப்ப பாருங்க, இஸ் பானு பிளேயிங்ன்றதுக்கு பதில் என்ன, எஸ் பானு இஸ் பிளேயிங். ஆம், பானு விளையாடி கொண்டு இருக்கிறாள். அதே இங்க பாருங்க, நோ பானு இஸ் நாட் பிளேயிங். இங்கதான் இருக்கு, நோ பானு இஸ் நாட் பிளேயிங். இல்லை, பானு விளையாடி கொண்டிருக்கவில்லை. அதாவது பானு விளையாடி கொண்டு இருக்கிறாளா, ஆம் பானு விளையாடி கொண்டு இருக்கிறாள். இல்லை, பானு விளையாடி கொண்டு இருக்கவில்லை. நிறைய கேள்வி கேட்கலாம். நீங்க பாருங்க, இஸ் சுரேஷ் acting? Yes, Suresh is acting. No, Suresh is not acting. சரியா, இங்க நிறைய சொல்ற அந்த மாதிரி. Is the fan running? Yes, the fan is running. No, the fan is not running. Is the plant growing? Yes, the plant is growing. No, the plant is not growing. Is the auto waiting? Yes, the auto is waiting. No, the auto is not waiting. Answer, is the parrot is flying? Yes, the parrot is flying. No, the parrot is not flying. Is the line roaring? Yes, the line is roaring. No, the line is not roaring. roar கர்ஜிக்கிறது, அதாவது சிங்கம் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறதா அப்படின்றது. ஓகே, நம்ம இது போல நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போ இதை யூஸ் பண்ணி அடுத்து நம்ம பார்க்க போறது ஆர் யூஸ் பண்ணி. அதுக்கு முன்னாடி நெகட்டிவ் கொஸ்டின் எப்படின்றத தெரிஞ்சது. முதல்ல சொன்ன உங்ககிட்ட நாட் இல்லாம இருக்கிறது பாசிட்டிவ் கொஸ்டின், நாட் இருந்தா நெகட்டிவ் கொஸ்டின். இங்க பாருங்க, is plus s plus not plus verb third form. Is Banu not playing? முதல்ல இருந்தது is Banu playing இருந்தது. இது எப்படி is Banu not playing? பானு விளையாடி கொண்டு இருக்கவில்லையா? பாருங்க, பானு விளையாடி கொண்டு இருக்கவில்லையா? இது நெகட்டிவ் கொஸ்டின். பாசிட்டிவ் கொஸ்டின்ல is Banu playing? பானு விளையாடி கொண்டு இருக்கிறாரா? நெகட்டிவ் கொஸ்டின்ல is Banu not playing? பானு விளையாடி கொண்டு இருக்கவில்லையா? இதான் அடுத்து பார்க்க போறது 6 பார்க்கலாம்.